நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். வாழும் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தியவர் இவரே. அன்புக்குரியவர்களே, இவரை குறித்து புனித அன்னை தெரேசா இவராக சொல்லுகிறார். சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவை நான் பார்க்கிற பொழுது இந்த ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அதைவிட நற்கருணையில் ஆராதனையில் ஆண்டவரை நான் பார்க்கிற பொழுது இந்த இயேசு இன்றும் என்றென்றும் எப்பொழுதும் என்னை அன்பு செய்பவர், நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை அன்பு செய்கிற தேவன் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார் என்று சொல்லி நான் உணர்ந்து கொள்வேன் என்று சொல்லி புனித அன்னை தெரேசா அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நம் மத்தியில் எழுந்திருக்கிறவர் நம்மை மன்னிக்கின்ற தெய்வம், நம்மை புரிந்து கொள்ளுகின்ற தெய்வம், நம்மை ஏற்றுக்கொள்கிற தெய்வம். நாம் இப்பொழுது வாரும் தூய ஆவியே என்கின்ற அந்த வரிகளை நாம் பாடி சிறிய ஜெபத்தோடு இறை வார்த்தை பகுதிக்கு நாம் செல்ல இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த வரிகளை நாம் பாடுகிற பொழுது எல்லாருக்கும் தெரியும், வாரும் தூய ஆவியே என்கிற இந்த பாடலை நாம் பாடி, ஆவியானவரே இந்த வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இறை வார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்க, செவிமடுக்க எங்களுக்கு வரம் அருளும் என்று சொல்லி நாம் அனைவரும் இணைந்து பாடி நாம் ஒப்பு கொடுப்போமா? வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தை, எல்லாரும் சேர்ந்து, உன் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து, வரும் தூய ஆவியே, வரும் தூய ஆவியே. ஒப்பு கொடுத்து, உன் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே, அசைவாடுபவரே, இதோ இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறை வார்த்தையை கேட்கின்ற போது நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து, எங்களுடைய செவிகளை திறந்து, எந்த ஒரு தீய சிந்தனைகளுக்கும் பராக்கும் இடம் கொடாத வண்ணம் எங்களை ஆட்கொள்ளும். கேட்கின்ற இறை பகுதியை முழுமையாக உள்வாங்கி, ஆண்டவரே, ஆவியானவரே, இதோ நாங்கள் புரிந்து கொள்ள, கேட்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு இதயத்தில் பதிக்க, அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ தேவையான நல் எண்ணத்தை எங்களுக்கு தாரும். இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லவையை, தேவையானதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சேர்த்து கொள்ள, பெற்றுக்கொள்ள, தேவையற்றதை, எங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்றதை நாங்கள் விலக்கிக் கொள்ள, அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழ இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை ஆட்கொள்ளும், வழிநடத்தும். நன்றி ஆவியானவரே, இந்த வேளையில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி, எங்களை ஆட்கொள்ளுவதற்காக நன்றி, கொடான கொடி நன்றி. ஆமென். அமர்ந்து கொள்வோம். உள்ளே இன்று நாம் சிந்திக்கின்ற இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் புத்தகத்தில்
25ஆம் அதிகாரத்தில் முதல் இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 25 இறை வார்த்தை 1. என் மனதில் பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். மீண்டும் நான் அந்த வாசிக்கிறேன். கடவுளுடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில், மனிதருடைய பார்வையில் அழகுள்ளவை 3 என்று ஆசிரியர் சொல்லுகிறார். என்னென்ன என்று பார்க்கிற பொழுது, 1, உடன் பிறப்புகளிடையே ஏற்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, 3வது தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, சமீபத்தில் நான் ஈரோட்டில் அந்த பங்கில் சிறிய நாட்கள் நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3 நாட்கள் முன்பதாக என்னை ஒரு சகோதரி அவர்கள் சந்திக்க வந்தார்கள். ஃபாதர், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் டைம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இது ஞாயிற்றுக்கிழமைமா, இட நாட்கள் ஏதாவது ஒரு நாள் வாங்க என்று சொல்லி 9ஆம் தேதி என்னை வந்து பார்த்தார்கள். நான் சொன்னேன், இப்போ வேண்டாம், நிறைய திருப்பலிகள் இருக்கிறது, மக்கள் வருவார்கள், ஆகவே இடை நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஃபாதர், எப்போ வரட்டும்னு கேட்டாங்க. சரி, நீங்கள் வியாழக்கிழமை வாங்க அப்படின்னு நான் சொல்லி அவர்களை அனுப்பி வச்சேன். அப்பொழுது இந்த சகோதரி அவர்கள் வியாழக்கிழமை வந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 50 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவர் வந்து என்னிடம், ஃபாதர் இப்போ பேசலாமா அப்படின்னு. தாராளமாக சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பேசணும் என்று சொல்லுகிற பொழுது, ஃபாதர் நீங்கள் யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்களே? இல்லைம்மா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேம்மா என்று சொன்னார்கள். அவங்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனையா இருக்கும்? நான் கேட்குறது உங்களுக்குலாம் புரியுதா? என்ன பிரச்சனையா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அது இல்லை, வேற மாமியார் அப்படி இல்லை. பிள்ளைகளோட பிரச்சனையா? இல்லை, கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. வேற உடன்பிறப்புகளோட பிரச்சனை, அது கூட வச்சுக்கலாம். உடன்பிறப்புகளோட எதனால பிரச்சனை வரும்? சொத்து பிரச்சனை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு, அந்த அம்மா எங்கிட்ட ஏன் பேச வந்தாங்க அப்படின்னு. ஏன் ஃபாதர், நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் வாதாடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, நாங்கள் அப்படிலாம் போறதில்ல, அப்படி போகவும் கூடாது என்று சொல்லி ஒரு சில கருத்துக்களை அவர்களுக்கு கொடுத்துட்டு இறுதியாக ஒன்று மட்டும் நான் சொன்னேன். ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடாது? உங்கள் உடன் பிறந்தாரோடு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் கணவருடைய உடன் பிறந்தாரோடு நீங்கள் ஏன் பேசக்கூடாது? உட்காந்து பேசலாமே, உங்கள் மாமனாரோடு உட்காந்து நீங்கள் பேசலாமே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர், நிறையா பேசிட்டோம் ஃபாதர், நிறையா பேசிட்டோம். எப்படிமா பேசுனீங்க அப்படின்னா, ஃபாதர் எங்கள் மாமியார் இறந்தாங்க, அப்போ பேசினேன். இப்போ எங்கள் மாமனார் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, உடல் நோயோடு இருக்க, இப்போ போய் பேசுகிறேன். அப்போ நான் சொன்னேன், இந்த சொத்து எத்தனை ஆண்டுகளாக இருக்குமா அப்படின்னா, இது பல வருஷங்களாக இருக்குது ஃபாதர், இந்த பிரச்சனை 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ மட்டும் ஏமா பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை ஃபாதர், மாமனார் மட்டும்தான் இருக்கிறாரு, மாமனார் போயிட்டாருன்னா அவ்வளோதான், ஒன்றுமே கிடைக்காது, ஒரு பயமாக இருக்குது. அப்பொழுது சொன்னேன், இந்த சொத்தை மட்டும் நீங்கள் நினைத்து உங்கள் உறவுகளோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, சொத்தும் கிடைக்காது.
மாறாக இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல அவங்களோடு நீங்கள் சமாதானமாக இருக்க முயற்சி எடுங்க. நான் கேட்டேன், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்களா, நன்மை வாங்கினீங்களா அப்படின்னு. ஆமாம் ஃபாதர் வாங்கினேன். நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி இப்படின்னு ஒன்று செஞ்சுருப்பீங்களே பக்கத்துலலாம் பார்த்து அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், என்னம்மா செஞ்சீங்க? இல்லைப்பா சமாதானம் சொன்னேன். அந்த சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தேடுங்க, அதை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நான் அனுப்பிச்சேன். அந்த அம்மா ஒரு வழியாக ஏற்றுக்கொள்ள முடியல தான், கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? என்னடா இந்த சாமியார் இங்கே ஆலோசனை கேட்க வந்தால் பிரசங்கம் வைக்கிறார் என்று சொல்லி சிந்திச்சிருப்பாங்க. நான் சொன்னேன், முயற்சி எடுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் செய்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஜெபம் செய்து அனுப்பி வைத்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற நம்ம அனைவரிலையும் நம்முடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு நிலையில் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? ஒன்னா சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா வீட்டு பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, சீராக்கின் ஞான நூலில் அழகாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் அழகாக இருப்பவை, அர்த்தமாக இருப்பவை, ஆசீர்வாதமாக இருப்பவை 3 தான், வேற எதுவும் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய தேர் திருவிழாவை கூட எடுத்துக்கலாமே. நாளைக்கு ஆடம்பரமாக தேர் திருவிழாவை கொண்டாட போகிறோம். நாளைக்கு இந்த நேரத்தில் இங்க கூட்டம் இருக்குமா இல்லை வெளியில கூட்டம் இருக்குமா? நாளைக்கு இதே நேரத்தில் இங்க கூட்டம் இருக்குமா வெளியில கூட்டம் இருக்குமா? ஏன் வெளியில கூட்டம் இருக்கும்? என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? அதிகமாக எல்லாம் பண்ணுவீங்க? தேரோடு நடந்து போகணும். சாமியார் நிறைய தேர் எடுப்போம் நம்முடைய ஊரில் இல்லையா? மகிழ்ச்சி. இப்போ அந்த தேரில் நம்ம கையில் ஜெபமாலை வச்சுக்கிட்டு இல்லை அல்லது மெழுகுதிரி வச்சுக்கிட்டு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே, ஆண்டவரே இங்கே இருக்கிற பகுதியிலெல்லாம் ஆசீர்வதி, மக்கள் ஆசீர்வதி, நம்ம ஜெபிச்சுக்கிட்டே போவோமா? ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கலாம், நிறைய பேர் ஜெபிக்க வேண்டும், அதுதான் உண்மையான தேர் பவனி. இல்லை, இங்கே எத்தனை தேர் எடுப்பாங்க புலிகுளத்தில்? குறைந்தது எத்தனை தேர் வரும்? 10க்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? எல்லா தேரையும் ஃபோட்டோ எடுத்துடணும், வீடியோ எடுத்துடணும், என்ன பண்ணிடணும், உடனடியாக ஸ்டேட்டஸு வச்சிடணும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடணும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்க. வேணான்னு சொல்லலை, கண்டிப்பாக பண்ணுங்க. அப்பொழுது நம்முடைய அந்தனூரையுடைய புகழ் உலகெங்கும் என்று பரவும். ஆனால் அது மட்டும் செய்தால் என்னுடைய தேர்பவனி முடிந்து விடுமா? அர்த்தமுள்ளதாக மாறிவிடுமா? கடவுள் என்னை அந்தோனியார் வழியாக ஆசீர்வதிச்சு விடுவாரா அப்படின்னா இல்லை, கண்டிப்பா இல்லை. அந்தோனியாருடைய இந்த நவநாள் பக்தி முயற்சி எப்படி ஆரம்பிச்சது? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். இந்த 9 நாட்கள் 9 வார நவநாள் பக்தி முயற்சி எப்படி ஆரம்பிச்சது? அந்தோனியாரிடமிருந்து, அந்தோனியார் வழியாக. அவருடைய வரலாறு என்ன சொல்லுது? அவருடைய வரலாறு இடத்தையெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. என்ன நிகழ்வு? எதனால அந்தோனியாருடைய இந்த நவநாள் ஆரம்பமானது? அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா சும்மா ஞாபகப்படுத்துறேன். ஒரு தம்பதியர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறார்கள், அந்தோனியரிடம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது அந்தோனியார் அவர்களுக்கு கனவுல காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 9 நாட்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்தோனியார் சொல்கிறார். 1, நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வேண்டும். 2வது, ஒப்புரவு அருட்சாதனம் செய்து திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும். 3வது, உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும். இப்படிதான் நவநாள் அந்தோனியார் பக்தி முயற்சி நவநாள் ஆரம்பமானது. 13ஆம் நூற்றாண்டிலேயே இது துவங்கப்பட்டது. அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. எதனால? ஒப்புரவு அருட்சாதனம் செய்தார்கள், நம்பிக்கையோடு திருப்பலியில் ஒப்பு கொடுத்தார்கள், தங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் அந்தோனியார் மறையுரை ஆற்றுகிற பொழுது
ஆலயம் பத்தவில்லையாம், ஆலயம் பத்தலையாம். 30,000 பேத்துக்கு மேல கூட்டிட்டாங்க ஒரு இடத்துல. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்தோனியார் வெளியில, ஆலயத்திற்கு வெளியில போகிறார். ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட், காலியான கிரவுண்ட் இருக்கு. அங்க போய் ஒரு இடத்துல மேடை போட்டு நற்செய்தி அறிவிக்கிறார். மக்கள் காத்துட்டு இருப்பார்களாம். நற்செய்தி அறிவிக்கிறார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்ல, 5 மணி நேரம்லாம் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். மக்கள் அப்படியே ஸ்தம்பித்து கேட்டுக் கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு நற்செய்தியை போதிப்பார். அந்த நற்செய்தியை போதித்த பிற்பாடு 5 மணி நேரங்கள் நற்செய்தியை போதித்த பிற்பாடு அவர் ஓய்வெடுக்க சென்றுவாரா அப்படின்னா இல்ல. ஒரு சில நாட்களில் அந்த மக்களுடைய தேவைக்கேற்ப அதே இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்ந்து பாவ சங்கீதனம் கேட்பார், ஒப்புரவு அருட்சாதனை கேட்பார். இரவு நேரங்கள்லாம் பார்க்க மாட்டார். எவ்வளவு நேரம் ஆனாலும், எத்தனை பேர் வந்தாலும் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்பார். திருப்பலி நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற நவநாட்கள்லாம் எதை சார்ந்து, எதை மையமாக வைத்து நாம் ஒப்பு கொடுக்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்துப்பார். நான் என்னை பற்றியே சொல்கிறேனே. நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல கரூர்ல நான் பூசுவதைக்கு செல்வது உண்டு. அப்பொழுது செவ்வாய்க்கிழமை மட்டும் சாயந்தரம் மட்டும் என்னதான் நடந்தாலும் கண்டிப்பா பூசைக்கு போயிடுவேன். எதனால போயிருப்பேன்? செவ்வாய்க்கிழமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்தோனியர் மேல எனக்கு அவ்வளவு பக்தியா? எதனால போயிருப்பேன்? எதனால போயிருப்பேன்? உங்களுக்கு தெரியும், வாயில வரும், சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, எதனால போயிருப்பேன்? பன்னு கொடுப்பான். அதுக்கு பேரே பன்னு பூசை. செவ்வாய்க்கிழமை போனா கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க பன்னு கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த வரலாறும் உங்களுக்கு தெரியும். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை இழந்து விடுகிறார். எங்கேயோ தொலைச்சிடுறாங்க, காணாமல் போய் விடுறார். அந்தோனியார்ட்ட வேண்டுறாங்க, என்னுடைய மகன் கிடைக்க பெற்றால் என்னுடைய மகனுடைய எடைக்கு ஏற்ப அதே அளவுக்கு 10 கிலோ இருந்தா 10 கிலோவுக்கு நான் தியானியங்களை கொண்டு வந்து கொடுத்து அதை நான் உணவாக சமைத்து நான் கொடுப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன். அப்படியாக அந்த குழந்தை கிடைக்க பெற்றது. அந்த பெண்மணி அந்த குழந்தையினுடைய எடையே கொண்டு வந்து அந்த அளவுக்கு அதே கிலோவில் ஒரு தானியங்கள்லாம் கொண்டு வந்து பிரெட் சமைச்சு அங்க இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்ததாக வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு நாம ஒப்பு கொடுக்கிற அல்லது நாம கொண்டு வருகிற பன்னு அல்லது பிரெட்டு அல்லது நாம் கொடுக்கிற உப்பு, எண்ணெய், இதெல்லாம் எதற்காக நாம் செய்கிறோம்? யாருக்காக நாம் செய்கிறோம்? அன்புக்குள்ள யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் இங்கிருந்து பேசுறதுனால நான் விதிவிலக்கல்ல, என்னையும் இணைத்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா எத்தனையோ செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீர்கள், நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீர்கள். கண்டிப்பா பிரெட் வாங்காம வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க, வாங்கிட்டு போயிருப்பீங்க. எத்தனை பேர் யோசிச்சு பார்ப்போம், அந்த பிரெட்டையோ பன்னையோ 2, 3, 4 கண்டிப்பா. நானே இங்க இருந்திருக்கிறேன், டீக்கனா இங்க இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். கூட்டம் அலமோதும் அந்த இடத்துல. ஆனா எத்தனை பேர் அதை வாங்கி கொண்டு நான் மட்டும் உட்கொண்டிருக்கோம்? கண்டிப்பா சாப்பிடணும். அந்தோனியாருடைய பன்னு அற்புதத்தை கொடுக்கும் பன்னு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எத்தனை பேர் அதை கொண்டு போய் தேவையில் இருப்பவருக்கு கொடுத்துருக்கிறோம்? அல்லது யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அந்தோனியார் பிரெட்னு கொண்டு போய் கொடுத்துருக்கிறோமா? உங்க வீட்டில் கொடுத்துருப்பீங்க, உங்க குழந்தைக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் எத்தனை பேர், ஐயோ அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இல்லை இப்பதான் வந்திருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம், நான் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டேன், எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? இல்லை. அன்புக்குரியவர்களே, இது போன்ற எத்தனையோ திருவிழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். இதுக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கிறோம், இதற்கு அப்புறம் கொண்டாட போகிறோம். கொண்டாட வேண்டும் என்று சொல்ல, கொண்டாடணும், ஆடம்பரமாக கொண்டாடணும். ஆனால் நான் கொண்டாடுகிற இந்த திருவிழா எதற்காக? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்தோனியா சிறுவத்தை அல்லது புனிதருடைய சிறுவத்தை, ஆண்டவருடைய சிறுவத்தை நாம் தேர்வுமனையாக எடுத்துச் செல்கிறோம். எல்லாரும் மக்களும் பார்க்கணும், ஆசீர்வாதம் பெறணும். அதற்காகவா? ஆம், அதற்காகத்தான் நாம் எடுத்து சொல்றோம். ஆனால் அது வழியாக ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வச்சிருவாங்களா? இல்ல. நான் வாழ்கிற வாழ்க்கை வழியாக மட்டும்தான் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் இன்னைக்கு வாசிச்சேன் சீராக்கின் ஞான நூல்ல. இன்னைக்கு நிறைய பிற மதத்தை சார்ந்த மக்கள் வருவாங்க போவாங்க, பிற சபையை சார்ந்தவர்கள் வருவார்கள் போவார்கள். அவர்கள் செய்வதில் நம்ம எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது, நற்கருணா என்னன்னு தெரியாது, அந்தோனியார்னா யாருன்னு தெரியாது,
அவர்கள் கயிறு கட்டுறாங்க, இல்ல என்ன பூசுறாங்க, அந்தோனியாருடைய தொட்டு வேண்டுறாங்க அப்படின்னா அதுல தவறு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அதை செய்யலாம், அதன் வழியாகவும் இறைவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியவில்லை. ஆனால் திருமுழுக்கு பெற்று, புதுநன்மை பெற்று, பாவசங்கீர்த்தனம் செய்து, உறுதி பூசல் பெற்று, திருமணம் பெற்று, குருத்துவம் பெற்று, எல்லா அருட்சாதனங்களையும் பெற்று, அந்தோனியாரை விட இந்த நற்கருணை ஆண்டவர் தான் பெரியவர் என்று நமக்கு தெரிந்தும், அந்தோனியாரே இவ்வளவு அற்புதம் வாய்ந்தவர் எப்படி மாறினார் என்றால் இந்த கடவுள் வழியாக தான் மாறினார் என்று எல்லாவற்றையும் தெரிந்தும் நாம் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்கிறோம் என்றால், வெறும் ஆடம்பரத்தை, வெறும் சடங்குகளை, சம்பிரதாயங்களை, கயிறு கட்டது, உப்பு போடுவது, பிரெட் கொடுப்பது, எண்ணெய் பூசுவது, இதுல மட்டும் நாம நம்முடைய பக்தி முயற்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, எவ்வளவுதான் அந்தோனியார் முயற்சி செய்தாலும் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டார், கிடைக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த அற்புதங்களை, அதிசயங்களை செய்வதற்கு அந்தோனியாருக்கு எங்கிருந்து வல்லமை கிடைத்ததுன்னா, உப்பிலிருந்து இல்ல, எண்ணெயிலிருந்து இல்ல, கயிறிலிருந்து இல்ல, இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து அவருக்கு கிடைத்தது. பிரைஸ் அலான், பிரைஸ் அலான். அப்பனா இந்த அந்தோனியாரிடம் நான் எப்படி வேண்டணும், எப்படி வேண்டணும்? அந்தோனியார்ட்ட போய் என்ன வேண்டணும்? சிறுவத்துக்கு முன்னாடி என்ன வேண்டணும்? அந்தோனியாரே, நான் வந்திருக்கிறேன், நான் திருப்பலியில் நல்ல முறையில் பங்கெடுத்து நவநாள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். 9 நாட்கள், 13 நாட்கள், 13 வாரங்கள் என்று எத்தனை நாட்கள் நீங்கள் வந்தாலும் எப்படி வேண்டும் என்றால், அந்தோனியாரே இதை எனக்கு கொடுங்க என்று நம்ம வேண்டக்கூடாது. அந்தோனியாரே, கடவுளுடைய சித்தம் இருந்தால் இதை எனக்கு பெற்றுத்தாருங்க, நான் திருப்பலியில் ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக நான் ஒப்புரவு அருட்சாதனம் செய்கிறேன், நல்ல முறையில் தூய உள்ளத்தோடு நற்கருணை உட்கொள்கிறேன், எனக்கு இதை பெற்றுத்தாருங்கள் என்று நாம் வேண்டுகிற பொழுது கிடைக்கும். இறுதியாக நான் வாசித்த நிகழ்வுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன? கடவுளுடைய பார்வையில் அழகுள்ளவை என்ன? ஃபர்ஸ்ட், உடன்பிறந்தாரோடு ஏற்படும் ஒற்றுமை. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உடன் பிறந்தாரோடு இந்த ஒற்றுமை இருக்கிறது. அதனாலதான் அந்த நிகழ்வு சொன்னேன், அந்த பெண்மணி சொன்ன நிகழ்வு. இன்னைக்கு எனக்கு எதுவும் வேணாம், உடன் பிறந்தார் வேணாம், கூட பிறந்தவங்க வேணாம், யாருமே வேணாம், சொத்து மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அன்புக்குரிய, இல்ல, அது இல்ல. கடவுளுடைய பார்வையில் அது இல்ல, அது அழகு அல்ல, அது அசிங்கம், அது அருவருப்பானது. நான் சொல்ல, விவிலியம் சொல்லுகிறது. அழகானவை என்னன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, குறிப்பா உங்க உடன் பிறந்தாரோடு ஏற்படுகிற ஒற்றுமை. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்துல, உங்களுடைய குடும்பத்துல அந்த ஒற்றுமை இருக்கா? கூட பிறந்தவங்களோடு அல்லது உங்க கசின்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, சித்தப்பா பையங்க, மாமா பையங்க, அந்த மாதிரி உறவுகளோடு நமக்கு என்ன ஒற்றுமை இருக்கு? உண்மையாகவே நாம பேசுறோமா? எல்லாத்துக்குமே போவீங்க, திருமணத்துக்கு போவீங்க, கல்யாணத்துக்கு போவீங்க, சாவுக்கு போவீங்க, ஞானஸ்தானத்துக்கு போவீங்க, எல்லாத்துலயுமே போவீங்க. ஆனாலும் ஒரு பேச்சு உள்ளத்துல போயிட்டே இருக்கும். யார்கிட்டையாவது அவங்கள பற்றி தெரியாத ஒரு மனிதரிடம் சொல்லுவீங்க, அவெல்லாம் இப்ப முளைச்ச காலம், எப்படி ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம். கையில கொஞ்சம் காசு வந்துருச்சு, ஜமாய்க்கிறான். அது நல்ல எண்ணத்தோடு சொன்னால் பரவாயில்ல, பொறாமையினால் என்னை விட அதிகமாக அவன் வசதியாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் எத்தனை முறை அவர்களை பற்றி நாம் புரணி பேசியிருப்போம். பொறாமையினால் அவருடைய உள்ளங்களை காயப்படுத்தி இருப்போம், கண்டிப்பா செஞ்சிருப்போம். இரண்டாவது என்ன? அடுத்தார் இருப்பாரோடு ஏற்படும் நட்பு. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்குள்ள சரியான ஒற்றுமை இல்லைன்னா அடுத்திருப்பாரோடு கண்டிப்பா நட்பு நமக்கு ஏற்பட வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒன்னா பிறந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு தான் வித்தியாசம் இருக்கும், இல்ல 10 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னா சாப்பிட்டு அதிகமான நேரங்களை வீட்டிலேயே ஒன்னா எல்லாம் செலவழிச்சு, ஒன்னாவே படிச்சு, ஒன்னாவே வேலைக்கு போய் ஒவ்வொரு சீலங்களை திருமணமாகி எல்லாரும் ஒரே நம்முடைய தாய் தந்தையோடு வாழ்ந்த அதே வீட்டில் அவங்களோடவே நமக்கு ஒற்றுமை இல்லைன்னா எப்படி அடுத்திருப்பாரோடு நமக்கு நட்பு ஏற்படும்? லாஜிக்கலா அது இடிக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னோடு கூட பிறந்த என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி, எங்க அக்கா,
என்னுடைய கசின்ஸ் அவங்களோடய எனக்கு ஒற்றுமை இல்லைன்னா என்னுடைய வேலை செய்யற இடத்துல அல்லது நான் போகிற இடத்துல எனக்கு எப்படி நட்பு உண்டாகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டில் போய் உங்க மொபைல் போனை எடுத்து வாட்ஸ்அப்ல பாருங்க, உங்கள்கிட்ட எத்தனை கான்டாக்ட் இருக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஃபாதர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் அந்த கான்டாக்ட்ல 10 தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 20 தான் இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். 100க்கு மேல இருக்கா? 100க்கு மேல இருக்கா இல்லையா? இருக்கும். இதை விட வாட்ஸ்அப்பை விட்டுறலாம். இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, ஃபேஸ்புக், எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டேட்டஸ்ல பார்ப்பீங்க, அவங்களுக்கு யாருக்கோ குடும்பத்தில் பர்த்டே வந்திருக்கும், உடனே அதில் போய் ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், வேண்டிக்கிறோம், ஹாப்பி பர்த்டே கால் எல்லாம் போடுவோம். பக்கத்து வீட்டில் தான் இருப்பான். போய் கை கொடுத்து விஷ் பண்றக்கூடிய அளவுக்கு நமக்கு எல்லாம் போலியான வாழ்க்கை. மூன்றாவது என்ன? கணவன் மனைவியிடத்தில் ஒன்றித்து வாழ்தல். இந்த 3 நிலையும் அப்படியே நீங்க புரட்டி போட்டு பார்த்தாலும் சரியா வரும். கணவன் மனைவி இடத்துல ஒற்றுமை இருக்கு, எல்லாமே இருக்கு, விட்டு கொடுத்தல் இருக்கு, அன்பு இருக்கு, ஏற்றத்தாழ்வு இல்லாம வாழ்கின்ற, தாழ்ச்சியோடு வாழ்கின்ற மனப்பான்மை இருக்கு, எல்லாமே இருக்குன்னா கண்டிப்பா உங்க குடும்பத்துல எல்லாமே இருக்கும். கூட பிறந்தவங்களோட சமாதானம் இருக்கும், அடுத்திருப்பாரோட நட்பு இருக்கும். ஒரு சிலர் நினைச்சிட்டு இருப்பீங்க, ஃபாதர் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தான் ஃபாதர் இருந்தோம், எல்லாரும் ஒற்றுமை தான் இருந்த ஃபாதர், கல்யாணம் எப்போ ஆச்சோ அதுக்கப்புறம் தான் ஃபாதர் எல்லாம் பிரச்சனை. இதுல மனைவியை சொல்ல முடியாது, பெண்களையும் சொல்ல முடியாது, ஆண்களையும் சொல்ல முடியாது. இருவருமே எல்லாருமே வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நிறைய குடும்பங்கள் இருக்கு, நானும் பார்த்திருக்கிறேன். திருமணமாகி போனாலும் ஆகவில்லை என்றாலும் மாமனார் குடும்பத்தோடு அல்லது அடுத்திருப்போடு ஒற்றுமையாக வாழ்கிற குடும்பங்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களுக்கு அதுதான் முக்கியம். இறுதியாக ஒரே ஒரு இறை வார்த்தை சொல்லி நான் இந்த மறையுரை முடிக்க ஆசைப்படுகிறேன். புனித யோவான் எழுதிய முதல் கடிதத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 12வது இறை வார்த்தை, நல்ல கவனிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. எப்படி பார்க்க முடியும்? யாருமே பார்த்ததில்லை. கடவுளை யாருமே பார்த்ததில்லை, கண்டதில்லை. ஆனா அந்த கடவுளை எப்படி பார்க்க முடியும்? எப்படி கண்டுகொள்ள முடியும்? யோவான் சொல்லுகிறார், நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளை, இந்த கடவுளை யாருமே பார்த்ததில்லை, கண்டதில்லை. ஆனா எப்படி பார்க்க முடியும்? நான் என் குடும்பத்தில் வைக்கிற அன்பு, என் குடும்பத்தை நான் எப்படி மன்னிக்கிற பொழுது, என் கணவரை நான் மன்னிக்கிற பொழுது, விட்டு கொடுக்கிற பொழுது, என் மனைவியை ஏற்றுக்கொள்கிற பொழுது, குறைகளை பார்க்காமல் நிறைகளை மட்டும் பார்க்கிற பொழுது என்ன பண்ணுது? இறை வார்த்தை சொல்லுகிறது, அந்த அன்பு என்ன பண்ணும்? கடவுளிடமிருந்து பெறுகின்ற அந்த அன்பு நிறைவு பெறும். ஆங்கிலத்தில் என்ன வரணும்? It will complete. That love will be complete. It will full, முழுமை பெறும். அந்த அன்பு நிறைவு பெறும். அளவுதான். எப்பொழுது? என் குடும்பத்தில் ஏற்படுகிற அன்பு. ஆகவே அன்புக்குரியவர்களை இன்னைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் ஒப்பு கொடுக்கிற இறுதி நவநாள் திருப்பலி இது, ஆராதனை இது. இன்றைக்காவது, இனிமேலாவது, கடந்ததை விட்டுருவோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது நவநாள் ஒப்பு கொடுக்க. அது எத்தனை நாட்களாலும் ஒப்பு கொடுக்கலாம். 9 வாரம் ஒப்பு கொடுக்கலாம், 13 நாட்கள் ஒப்பு கொடுக்கலாம், எத்தனை நாட்கள் வேணா நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் அதற்கு இன்றியமையாத தேவை 3. என்னென்ன? முதலில் என்ன பண்ணணும்? முதல்ல நல்ல பாவ சங்கீதனை செய்யணும். 2வது திருப்பலியில் பங்கெடுக்கணும். 3வது முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா, இந்த இறை வார்த்தையை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. பாவ சங்கீதனை செஞ்சோம்னா கண்டிப்பா கூட பிறந்தவங்களோடு ஒற்றுமை வந்துடணும். அப்பதான் அந்த பாவ சங்கீதத்துக்கு அர்த்தம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, வல்லமை இருக்கு. அடுத்திருப்பாரோடு நட்பு ஏற்படும். நற்கருணை உட்கொண்ட பிற்பாடு, நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க திருப்பலிக்கு, இன்றைக்கு நற்கருணை உட்கொண்டு இருக்கிறீங்க.
இன்னைக்கு வெளியில போய் என்ன பண்ண போறீங்க? இது ஒரு சவால், ஒரு சேலஞ்சா எடுத்துக்கங்க. இன்னைக்கு நீங்க வெளியில போய் உங்க குடும்பத்தார்ல மன்னிக்க முடியாத உங்க உடன் பிறந்தார் இருந்தாங்கன்னா உன்னால மன்னிக்க முடியுமா? கேட்டு பாருங்க. நான் மன்னிக்கிறேன் ஃபாதர், மன்னிக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சென்று மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் நாம் ஒப்புக் கொடுக்கிற இந்த ஆராதனையும் நவநாளும் அர்த்தமுள்ள நவநாளாக, ஆசீர்வாதத்தின் நவநாளாக, வல்லமையின் நவநாளாக மாறும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஃபாதர், என்ன வேணா கத்துங்க ஃபாதர், நான் வெளியில போய் நல்லா மன்னிக்கலாம் முடியாது, ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்வேன் அவ்வளோதான் ஃபாதர் அப்படின்னோம்னா எத்தனை நவநாட்கள் ஒப்பு கொடுத்தாலும் ஆராதனையில் பங்கெடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மை வந்தடையாது. கடவுளை பார்ப்போம், இந்த கடவுளை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். நன்மை வாங்கினாலும் உணர முடியாது, நற்கருணை உட்கொண்டாலும் அது அப்பமாக தான் நமக்கு தெரியும், இயேசுவாக தெரியாது. ஏன்னா என்னால மன்னிக்க முடியல, என்னால என் கணவனை ஏற்றுக்கொள்ள முடியல, மனைவியை விட்டு கொடுக்க முடியல, என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, அப்பா அம்மாட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியல. உண்மைக்குரியவர், இதுதான் தேவை. கடவுளுடைய பார்வையில் அழகானவை 3. எனது முதலில் உடன் பிறந்தார் ஏற்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, ஒன்றித்து வாழும் கணவன் மனைவி. அந்த வரத்திற்காக முழந்தால் படியிட்டு நாம் ஜெபிப்போம்.